அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த தினம் இன்று. ஈ.வே. ராமசாமியின் திராவிட நாட்டு கொள்கைகளை முற்றிலும் வெறுக்கக்கூடியவராகவே இருந்தார் அம்பேத்கர். அது மட்டுமில்லாமல் ஈ.வே. ராமசாமியின் இந்திய தேசிய எதிர்ப்பையும் முற்றிலும் நிராகரித்தார் அம்பேத்கர். அது பற்றி ஆதாரபூர்வமாய் இந்த காணொளியில் பார்ப்போம். வரலாறாகிய பெரியார் பதித்த கொள்கை தடங்கள் என்கிற தலைப்பில் 3/6/20 நாள் விடுதலையில் கி. வீரமணி கூறியதிலிருந்து. தாழ்த்தப்பட்டோர் சங்கத்திற்கு எனது அருமை நண்பரும் அறிஞருமான டாக்டர் அம்பேத்கர் தலைவராக இருந்து வருகிறார். தாழ்த்தப்பட்டோர் இந்துக்கள் அல்ல என்ற மிக ஆதாரத்தோடு ஆரியத்தின் முதுகில் தட்டி ஆணவத்தை குறைத்தவர்களில் அவரும் ஒரு முக்கியஸ்தர், பேரறிஞர். நான் எதிர்பார்த்திருந்தேன் அவரின் ஒத்துழைப்பை இவ்வாரியத்தின் கொடுமைகளை ஒழிக்க. ஆனால் எதிர்பாராத விதமாக எந்த ஆரியத்தின் ஆணிவேரை அசைத்து ஆட்டம் கொடுக்கும்படி செய்தாரோ அதே ஆரியத்தின் ஸ்தாபனமாகிய இந்துக்களின் ஸ்தாபனமாகிய காங்கிரஸ் இன்று அம்பேத்கரை அடக்கிவிட்டது. இவரும் அத்துடன் உறவு கொண்டு விட்டார். இன்னும் கூற வேண்டுமானால் இந்திய நாடு பிரிக்கப்படக்கூடாதென்ற வடநாட்டின் தத்துவத்தை இன்றைய நிலையில் அவர் பேசுவதைக் கண்டு என் மனம் வருந்துகிறது. இன்னும் சில நாட்களில் திராவிட நாடு பிரிவினையை அவர் எதிர்ப்பாரோ என்று அஞ்சுகிறேன். எனினும் அவருக்குள்ள சூழ்நிலையில் வடநாட்டு தொடர்பில் அப்படித்தான் இருக்க வேண்டியிருக்கிறது போலும். நான் அதை பற்றி தப்பாகவோ குறைவாகவோ கூற முன்வரவில்லை. அவர் என்ன, நம் நாட்டிலுள்ள தலைவர்கள் என்று சொல்லுபவர்களே தாழ்த்தப்பட்டோரின் விடுதலையை குறிக்கோளாக கொண்டுள்ள திராவிடர் கழகத்தையும் என்னை பற்றியும் வீணாக பலிக்கிறார்கள் என்றால் வடநாட்டு அம்பேத்கரை பற்றி நாம் குறை கூற முடியுமா? இது 1947 ஈ.வே. ராமசாமி பேசியது. மேலும் ஈ.வே. ராமசாமி கூறியது. கடைசியாக ஒன்று மட்டும் நிச்சயம், திராவிட நாடு பிரிவினை போராட்டத்தின் போது டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்களும் கூட எதிர்த்தாலும் திராவிட நாட்டு பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்டோர் எஸ்.சி.ஆர். என்னுடனும் திராவிடர் இயக்கத்துடனும் தொண்டாற்றுவார்கள் என்ற உறுதி எனக்குண்டு. பழங்குடி மக்களும் திராவிட இயக்கமும் அல்லது சுயமரியாதை இயக்கமும் நகமும் சதையும் போன்றவை. இதை எவ்வாறாலும் பிரிக்க முடியாது என பலமுறை கண்டிருக்கிறேன். எனவே திராவிட நாடு பிரிவினையின் பெரும்பாலான நலன் பழங்குடி மக்களுக்குத்தான் என்பதை இன்றில்லாவிட்டாலும் வருங்காலத்தில் உணர்வார்கள். குடியரசு 8/7/1947. மேற்கண்ட பேச்சில் ஈ.வே. ராமசாமி கூறியதிலிருந்து 2 விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, அம்பேத்கர் ஆரிய காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு ஒற்றை தேசம் என்கிற வலைக்குள் சிக்கிக் கொண்டார் என்பதாகவும், அம்பேத்கர் திராவிட நாட்டை எதிர்த்தாலும் திராவிட நாடு ஒடுக்கப்பட்டோரின் நலனுக்காகவுமே என்கிறார் ஈ.வே. ராமசாமி. ஈ.வே. ராமசாமியின் கூற்றில் நேர்மையுள்ளதா? அதற்கு என்ன மாதிரியான பதில் தர வேண்டும் என பார்ப்போம். முதலில், திராவிடர் நாட்டில் ஈ.வே. ராமசாமி சொன்னபடி ஒடுக்கப்பட்டோர் நலன் மேம்பட்டிருக்குமா? 8/3/1947 நாள் குடியரசில் ஈ.வே. ராமசாமி கூறியதை பார்த்தால் ஒடுக்கப்பட்டோருக்கு அவருக்கு இருந்த அக்கறையின் லட்சணம் பிடிபடும். ஈ.வே. ராமசாமி கூறியது, இந்த திராவிட நாட்டில் 1/10 பங்கு கூட இல்லாத முஸ்லிம்கள் நிலை எவ்வளவு உயர்ந்து விட்டது. அவர்கள் எவருடைய தயவும் வேண்டாத உயர்நிலை அடைந்து விட்டார்கள். அதுபோலவே திராவிட நாட்டில் 1/6 பங்கு கொண்ட தீண்டப்படாத மக்களாயிருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் நிலை திடீரென்று எவ்வளவு உயர்ந்து விட்டது தெரியுமா? இந்தியாவை விட்டு பிரிட்டிஷார் விலகிக் கொள்ளும் ஒப்பந்தத்தில் இந்த தீண்டப்படாத மக்கள் என்பவர்களின் விஷயம் ஒரு நிபந்தனையாக்கப்பட்டு அதற்கு ஏற்றாற்போல் வேலையும் நடந்து வருகிறது. அவர்கள் இனிமேல் தீண்டப்படாத மக்களும் அல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களும் அல்ல என்கின்ற நிலைமையை அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு இனி உத்தியோகங்கள் ஓடி ஓடி வரும், பதவிகள் தேடி தேடி வந்து கட்டி அணையும். இத்திராவிட நாட்டில் 1/30 பங்கு வீதம் எண்ணிக்கையை கொண்ட பார்ப்பனர்கள் நிலையை நீயே பார். அவர்கள் இல்லாத இடம் எது? சர்வம் பார்ப்பனமயம். இவர்கள் தவிர கிறிஸ்தவர்களை பார். அவர்கள் திராவிடத்தில் 40 பங்கு உள்ளவர்கள்.
அவர்களுக்கு என்ன குறை என்று யாராவது சொல்ல முடியுமா? பார்ப்பனர்களுக்கு அடுத்தபடியில் நல்ல செல்வாக்குடன் உயர்தர வாழ்க்கையோடு வாழுகிறார்கள். மற்றும் இந்த திராவிட நாட்டுக்கு பிழைக்க வந்த யாதும் ஊரே என்கிற வடநாட்டு மக்கள் கூட்டத்தின் தன்மையை பார். அவன் உண்டு கழித்து மீதிதான் உனக்கு மிச்சம் என்கிற தன்மையில் இருக்கிறது. இந்த நிலையில் நீ தமிழனா, தெலுங்கனா, கன்னடியனா, மலையாளியா, யாரா இருந்தாலும் சென்னை மாகாணத்தவனான திராவிடனான அல்லது தமிழனே ஆன நீ என்ன நிலையில் இருக்கிறாய்? மற்றவரில் தாழ்நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன என்று ஈவே ராமசாமி எந்தெந்த சமூகம் என்னென்ன நிலையில் உள்ளது என பட்டியல் போடுகிறார். தமிழ்நாட்டில் தமிழனை பற்றி கவலைப்படாமல் முட்டாள்தனமாய் தெலுங்கனுக்கு, கன்னடியனுக்கு, மலையாளிக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். திராவிட நாடு ஒடுக்கப்பட்டோர் நலனுக்கும் என சொல்லும் ஈவே ராமசாமி அவர்களின் வளர்ச்சிக்காக செய்யப்படும் செயல்களை பார்த்து வயிறெறிந்து கூடுகிறார். திராவிட நாட்டில் 1/6 கொண்ட தீண்டப்படாத மக்களாயிருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் நிலை திடீரென்று எவ்வளவு உயர்ந்து விட்டது தெரியுமா? இந்தியாவை விட்டு பிரிட்டிஷார் விலகிக் கொள்ளும் ஒப்பந்தத்தில் இந்த தீண்டப்படாத மக்கள் என்பவர்கள் வேலை விஷயம் ஒரு நிபந்தனையாக்கப்பட்டு அதற்கேற்றார் போல் வேலையும் நடந்து வருகிறது. அவர்கள் இனிமேல் தீண்டப்படாத மக்களும் அல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களும் அல்ல. அவர்களுக்கு இனி உத்தியோகங்கள் ஓடி ஓடி வரும், பதவிகள் தேடி தேடி வந்து கட்டி அணையும் என்கிறார் ஈவே ராமசாமி. இத்தகைய யோகியதை கொண்ட ஒரு மனிதரின் தனிநாட்டு கனவில் என்ன ஜனநாயகம் இருக்கும்? அனைத்து தரப்பாருக்கும் என்ன சமநீதி, சமூக நீதி கிடைக்கும்? அம்பேத்கர் என்னவெல்லாம் செய்கிறார், என்னவெல்லாம் பேசுகிறார் என ஈவே ராமசாமி பார்த்தது போல் அம்பேத்கர் ஈவே ராமசாமி என்ன பேசுகிறார், என்ன செய்கிறார் என பார்த்திருக்க மாட்டாரா? ஈவே ராமசாமியின் மேற்கண்ட பேச்சை அம்பேத்கர் மட்டுமல்ல, ஆரியர், அறிவு நாணயம் உள்ள எவரும் ஏற்க மாட்டார்கள். பெண்ணடிமைத்தனத்தை குண்டு வைத்து தகர்க்கப் போகிறேன் என போராளி கணக்காய் பேசிக்கொண்டு பேத்தி வயது மணியம்மையை ஈவே ராமசாமி மணந்த அயோக்கியத்தனத்தை அறியாதவரா அம்பேத்கர்? இத்தகைய இரட்டை வேட மனிதனை எவ்வளவு தூரம் நம்பலாம் என்பதை அறியாதவரா அம்பேத்கர்? ஈவே ராமசாமியின் பங்காளிகளாம் நீதி கட்சி பிரமுகர்கள் குறித்து அம்பேத்கர் சொன்னதில் ஈவே ராமசாமிக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்க முடியுமா? நீதி கட்சியினர் குறித்து அம்பேத்கர் கூறியது, பிராமணியத்தை வெறுக்கிறோம் என்று சொன்னார்களே ஒழிய அப்படி சொன்ன தலைவர்கள் பிராமணியத்தை தங்கள் வாழ்வில் வெறுக்கவில்லை. அவ்வளவோடு மாத்திரமில்லாமல் பிராமணிய அறிகுறிகளாகிய நாம முதலிய குறிகளை அணிந்து கொண்டு பிராமணர்களைப் போலவே நடித்து தங்களை செகண்ட் கிளாஸ் 2வது வகுப்பு பிராமணர்கள் என்னும் தெரியும்படி நடை உடை பாவனைகளில் காட்டி பெருமையடைந்து வந்தார்கள். பார்ப்பனர்கள் மீது ஜஸ்டிஸ் கட்சி பார்ப்பனர்கள் அல்லாத பிரமுகர்களுக்கு இருந்து வந்த கோபமெல்லாம் பார்ப்பனர்கள் ஏன் நம்மை முதல் வகுப்பு பிராமணர்களாக ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை தவிர பார்ப்பனியம் ஒழிக்கப்பட வேண்டுமே என்கிற கவலையே இல்லாமல் போனது பரிதாபகரமான காரியமாகும் என்கிற இந்த அம்பேத்கர் பேச்சு பொய்யில்லை என்பதற்கு ஈவே ராமசாமியின் பல பேச்சுக்களை உதாரணமாக சொல்லலாம். ஒருமுறை ஈவே ராமசாமி கூறியது, திராவிட மக்களுக்கு அவர்களால், அதாவது ஆதி திராவிடர்களால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. ஆனால் நாம் எவ்வளவோ செய்தோம். அப்படி இருந்தும் பிராமணர்கள் தேவலை, ஜாதி இந்துக்களால் தான் எங்களுக்கு தொல்லை என்று ஆதி திராவிடர்கள் கூறுகிறார்கள். இது நன்றியற்ற பேச்சு. அவர்கள் படிப்புத்துறையில் முன்னேற வழிகாட்டியவர்கள் நாங்களே. கோயில் தெருநிலைவுக்கு முதல் போராடியவர்கள் நாங்கள்தான். அதற்கு ஆதி திராவிடர்கள் படித்தவர்களாக, உத்தியோகஸ்தர்களாக, சட்டசபை உறுப்பினர்களாக, மந்திரிகளாக ஆனார்கள் என்றால் பார்ப்பனர்களாலா? இதற்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்தவில்லை என்றாலும் நமக்கு விரோதிகளாகவாவது ஆகாமல் இருக்க வேண்டாமா? விடுதலை 21/9/1956. நன்றியே அற்ற பேச்சு என ஈவே ராமசாமி கூறுவது மிகப்பெரிய பேச்சில்லையா? பெரிய மனிதன் என கூறிக்கொள்கிற ஒரு நபரிடமிருந்து வரக்கூடாத பேச்சில்லையா? நீங்கள் சக மனிதர்களின் இழிநிலையை கண்டு வெகுண்டு எழுந்து எங்களுக்காக போராடவில்லையா?
உங்களுக்கு சில அடிமைகள் விசுவாசத்துடன் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிறருக்காக உழைத்தீர்கள் என்பதனை அந்த ஈவே ராமசாமியின் பேச்சின் மூலம் அறிய முடிகிறது. இத்தகைய ஆண்டை ஜாதியின் மனநிலையை அறிய முடியாதவரா அம்பேத்கர்? என் ஊரில் எனக்கு எந்த ஜாதிக்காரன லாபத்தோ அவனை தான் நான் எதிர்க்க முடியும். அதை புரிந்து கொள்கிற ஒரு மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை அறிவின்றி கூறியதாகத்தானே பிராமணர்கள் தேவலை, ஜாதி இந்துக்களால் தான் எங்களுக்கு தொல்லை என்று ஈவே ராமசாமி பேசுகிற பேச்சை பார்க்க வேண்டியுள்ளது. ஜாதி இந்துக்களை சொன்னால் மானமிகு ஈவே ராமசாமிக்கு ஏன் கோபம் வர வேண்டும்? ஈவே ராமசாமி இந்திய சுதந்திரத்தை எதிர்த்ததற்கு முக்கிய காரணமாய் சொல்லப்பட்டது வெள்ளைக்காரன் ஆட்சி போய் பார்ப்பன ஆட்சி வந்துவிடும் என்று. தனி திராவிட நாட்டில் மட்டும் என்ன வாழும்? வெள்ளைக்காரன் ஆட்சி போய் தெலுங்கன் ஆட்சி தானே வரும். ஒடுக்கப்பட்ட சமூகத்தையா முன்னிறுத்த போகிறது? தனி தேநீர் குவளை போல் இன்னும் தனி தொகுதியை விட்டால் வேறு வழியில்லையே திராவிட ஆட்சியிலே. பொது தொகுதியில் நிற்க வைக்கிற பெருந்தன்மை இன்னும் ஈவே ராமசாமியிடம் சமூக நீதி கற்ற கட்சிகளுக்கு வரவில்லையே. இன்றைக்கும் நாங்கள் தான் நீதிபதி பதவி பிச்சை போட்டோம், அதற்கு விசுவாசமாக இருங்கள் என சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஈவே ராமசாமி பல்வேறு சமூகத்தின் நிலை பற்றி தந்த பட்டியலில் முஸ்லிம்கள், பார்ப்பனர்கள், கிறிஸ்தவர்கள், வடநாட்டவர்கள் போன்றோர் அவர் குறிப்பிடும் வகையில் சிறப்பான வாழ்க்கை பற்றி இருக்கிறார்கள் என்பதில் உள்ள உண்மை ஒடுக்கப்பட்டோர் விஷயத்தில் உண்மையாக உள்ளதா? எப்படி ஒடுக்கப்பட்டோர் குறித்து இனிமேல் தீண்டப்படாத மக்களும் இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்களும் அல்ல என்கிற நிலைமையை அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு இனி உத்தியோகங்கள் ஓடி ஓடி வரும், பதவிகள் தேடி தேடி வந்து கட்டி அணையும் என ஈவே ராமசாமி கூறியனவற்றில் கடுகளவு கூட உண்மை இல்லையோ அதேபோல் சென்னை மாகாணத்தவனான திராவிடன் பஞ்ச பரதேசியாக உள்ளான் என கூறி தமிழர்களை சூடேற்றி பரிதாபம் சம்பாதிக்க முயலும் பேச்சிலும் கடுகளவு கூட உண்மையில்லை. மிட்டா மிராசுகளாக, மில் அதிபர்களாக, ஜமீன்களாக, மக்களை சுரண்டுபவனாக வாழும் தம் சமூகத்தாரை பஞ்ச பரதேசியாக உள்ளான் என கதை விடுகிறார் ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி எல்லாம் சினிமா படத்திற்கு கதை வசனம் எழுத போயிருந்தால் அண்ணாதுரையை விட நன்றாக புலியிருப்பார். இந்த பித்தலாட்டத்தை அம்பேத்கர் புரிந்து கொண்டிருந்ததால் திராவிட நாட்டை ஏற்க தவறியிருக்கலாம் என்பதோடு ஆரிய காங்கிரஸோடு சேர்ந்து இந்திய தேசியத்தின் பக்கம் அம்பேத்கர் சாய்ந்து விட்டார் என குறை கூறும் பகுத்தறிவாதி ஈவே ராமசாமி தன் திராவிட நாட்டு கொள்கைக்காக சோசலிஸ்டுகளின் உதவிகளையா நாடினார்? இல்லையே. ரஷ்யாவுக்கெல்லாம் போய் வந்தார், கம்யூனிஸ்டுகளின் புகழ் பாடினார். ஆனால் அறிவு நாணயமே இல்லாமல் திராவிட நாட்டிற்காக மதவாதி ஜின்னாவை தானே நாடினார். அம்பேத்கருக்கு தெரியாதா ஒவ்வொரு மதத்தின் யோகியதைகளும்? 14/10/1956 அன்று அம்பேத்கர் புத்த மத தீட்சை பெற்ற போது ஈவே ராமசாமி தேடி போன இஸ்லாம் பற்றி பேசியதாவது: புத்த மதம் சிதைவுறுவதற்கு பிரதான காரணம் முஸ்லிம்களின் படையெடுப்புகளே ஆகும். முஸ்லிம்கள் தங்கள் படையெடுப்புகளின் போது புத்த பிரானின் உருவச் சிலைகளை அழித்து சிதைத்தனர். இதுவே புத்த மதத்தின் மீது தொடுக்கப்பட்ட முதல் தாக்குதலாகும். இந்த படையெடுப்புக்கு அஞ்சி புத்த பிக்குகள் தப்பிச் சென்றனர். சிலர் திபேத்துக்கு சென்றனர், சிலர் சீனாவுக்கு சென்றனர், சிலர் வேறு எங்கோ சென்றனர் என்றார். எந்தெந்த மதம் எப்படி என அம்பேத்கருக்கு தெரிந்த அளவு ஈவே ராமசாமிக்கு தெரியவில்லை எனதான் சொல்ல வேண்டும். ஈவே ராமசாமி தனிநாட்டு கனவுக்கு சோசியலிஸ்டுகள் பக்கம் சாய்ந்திருக்கலாம். அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்கள், தீவிரவாதிகள், சோசலிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், ஆங்கிலேய விருப்பாளர்கள் என பல்வேறு வகைப்பட்ட மனிதர்கள் சோவியத்துக்குள் நேர்வழியிலும் குறுக்கு வழியிலும் நுழைந்தார்கள். வீரேந்திரநாத் சட்டோ பாத்தியாயா, பூபேந்திரநாத் தத்தா, முகமது பரக்தல்லா, மகேந்திர பிரதாப், மண்டையத் ராமலாச்சாரி, அப்துல் ராபார்க் போன்றவர்கள் தொடக்க காலத்தில் சோவியத் சென்றார்கள். இவர்கள் அனைவரும் கம்யூனிஸ்டுகள் அல்ல, மார்க்சியத்தை முழுமையாக கற்றவர்களும் அல்ல.
இந்திய விடுதலையும் இந்தியாவில் கூட்டாட்சி குடியரசை உருவாக்குவதும் இவர்களது நோக்கமாக இருந்தது. சோவியத்திலிருந்து இந்திய புரட்சியை நடத்த நினைத்தார்கள். இராணுவ உதவிகளை சோவியத் அரசிடம் கேட்டார்கள். ஆனால் ஈவே ராமசாமி நான் ஏன் நாத்திகனானேன் என்ற நூல் பகத்சிங் நூலை வெளியிட்டதற்காக வெள்ளைக்காரனிடம் மன்னிப்பு கேட்டார். ஈவே ராமசாமி இந்த மாதிரி சோசலிஸ்டுகளின் உதவியை நாடாமல் ஜின்னாவின் காலை நக்கி கொண்டுதான் அம்பேத்கரை ஆரிய காங்கிரஸ் அரவணைத்து விட்டது என குற்றம் சொன்னார். ஒரு மதவாதியின் பின்னே ஒரு பகுத்தறிவாதி சென்றதே அவர் கொள்கையின் நம்பகத்தன்மையை கெடுத்து விட்டது என சொல்லலாம். ஜின்னாவும் முஸ்லிம்களாக இருந்தால் மட்டும்தான் உதவ முடியும் என்று ஈவே ராமசாமிக்கு நாமஞ்சாத்தினார். தனது திராவிட நாட்டுக்காக தனிநாடுக்கு ஈவே ராமசாமி ஒரு லாயக்கற்ற ஆசாமியாகத்தான் ஜின்னாவின் பார்வையில் இருந்தார். ஜின்னா ஈவே ராமசாமிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஆகஸ்ட் 17, 1944. உமது ஆகஸ்ட் 9 தேதியிட்ட கடிதத்தை பெற்றேன். அதற்கு நன்றி. மதராஸ் மக்களிடம், குறிப்பாக பிராமணர் அல்லாத 90% எப்போதும் எனக்கு இரக்கம் இருந்து வந்துள்ளது. நான் சொல்வது என்னவென்றால், அவர்கள் அவ்வாறான தங்களது திராவிடஸ்தானை உருவாக்க ஆசைப்பட்டால் அது முழுவதுமாக அவர்களது விஷயமாகிறது. எனவே உமது மக்கள்தாம் அதை பற்றி தீர்மானிக்க வேண்டும். நான் இதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாது. மேலும் உமக்காகவோ உமது தரப்பிலோ பேசவும் முடியாது. நான் ஒன்றிற்கு மேற்பட்டு இருமுறை சென்னையில் இருந்தபோது உம்மிடமும் உமது நண்பர்களிடமும் எனது நிலைப்பாட்டினை மிகவும் தெளிவாக்கி இருக்கிறேன். ஆனால் உமது நடவடிக்கைகள் இதுவரையிலும் தீர்மானமற்ற நிலையில் இருந்து வருவதை நான் கவனித்து வருகிறேன் என ஜின்னா ஈவே ராமசாமி பற்றி குறிப்பிட்டார். இதுதான் ஈவே ராமசாமியின் திராவிட நாட்டு யோகியதை. 1942 வருடம் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் பிரித்தானிய அரசு இந்தியாவிற்கு சுய ஆட்சி வழங்குவது குறித்து இந்திய தலைவர்களின் கருத்தை அறிவதற்காக ஒரு குழுவை அனுப்பியது. நீதி கட்சியின் சார்பில் ஈவே ராமசாமி தலைமையில் சில தலைவர்கள் கிரிப்ஸை சந்தித்தார்கள். பார்ப்பனர் பிடியிலிருந்து மீள்வதற்காக மதராஸ் மாகாணம் இந்திய யூனியனிலிருந்து பிரிந்து தனிநாடாக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அதற்கான ஆதரவு மதராஸ் மாகாண சட்டப்பேரவையிலிருந்தோ அல்லது மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தியோ பெற முடியும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இல்லை. எனவே அவர்கள் கிரிப்ஸிடம் விடுத்த கோரிக்கை விசித்திரமானது. எங்களுக்கு தனி வாக்குரிமை கொடுங்கள், எந்த அளவில் கொடுத்தால் பெரும்பான்மை பெற முடியுமோ அந்த அளவில் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அதாவது குறுக்கு வழியில். அதற்கு கிரிப்ஸ் சொன்ன பதிலின் சாரம் இது: நீங்கள் சென்னை மாகாண மக்களை உங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வைக்கும் வரை ஜனநாயக முறைப்படி நீங்கள் விரும்பும் பெரும்பான்மையை உங்களுக்கு தர இயலாது. பிறகென்ன, திராவிட நாடு கேட்டவர்கள் எல்லாம் வாயை மூடி கொண்டு வந்து விட்டார்கள். அண்ணாதுரை சொன்னது போல் திராவிட நாடு சுடுகாடி சென்றது. மக்களை சந்தித்து திராவிட நாடு பற்றி பேசுவதில் என்ன தயக்கம்? கல்லால் அடிப்பார்களோ என்ற பயம்தான். வெள்ளைக்காரன் சிரித்திருப்பான், மக்களின் அபிலாசைகளை புரிந்து கொள்ளாமல் தனிநாடு கேட்கிறான் என்று. இதனால்தான் அம்பேத்கரும் ஈவே ராமசாமியின் இந்திய தேசிய எதிர்ப்பை மற்றும் திராவிட நாட்டு கோரிக்கையை எல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை.